ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். போன வீடியோவில் நம்ம பழனியோட சிறப்புகள் எல்லாம் பார்த்துருப்போம். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன வீடியோ சின்னதாக ஒரு ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன் ஞான வழிபானவன் என்று பொருள் கொண்ட பழம் நீ தான் காலப்போக்கில் பழனி என்று அழைக்கப்படுது. இந்த போக சித்தர் நவபாசானங்களான 9 வகையான மூலிகை கொண்டு உருவாக்கின சிலை தான் இந்த பழனிமலை முருகன். பாத யாத்திரைக்கு தேவைப்படுற அத்தியாவசிய பொருட்கள்லாம் இந்த வண்டியில தான் இருக்கு. வண்டிக்குள்ள எப்பவுமே நல்லதே நடக்கும்னு முருகனை மேல பாரத்தை போட்டு நூற்றுக்கணக்கான பேர் நடந்து போயிட்டு தக்காளி சாப்பாடு, இட்லியும் கூடயே தோசையும். கதை சொல்லிட்டா சார். முருகனுக்கு முதல்ல காவடி தூக்குனது யாருன்னு தெரியுமா? பழனி மலைக்கு செல்லும் வழியில் இடும்பனோட சன்னதி இருக்கும். இடும்பனுக்கு அதிகாலையில் பூஜை பண்ண பிறகுதான் பழனி மலை மேல் இருக்கும் முருகனுக்கே பூஜை நடக்கும். அகத்தியரின் சீடரான இடும்பாசுரன் கைலை மலைக்கு சென்று பிரம்மதண்ட இது பகுதியில் சிவகிரி சக்திகிரி மலையை தூக்கி வந்தான். அப்போ வரும் வழியில பாதம் வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் இருந்த திருவாரூர்குடியில சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறதுக்காக தோள்களில் இருக்கக்கூடிய குன்றுகளை கீழே இறக்கி வச்சாரு. அந்த குன்றுகளை தன்னோட தோல் மீது மறுபடி தூக்கத்துக்காக முயற்சி செய்யும் போது அதோட இடை ரொம்பவே அதிகமா இருக்கிறதாக உணர்றாரு. அப்போ சிறுவன் அந்த குன்றின் மேலே நின்று சிரிக்கிறத பார்க்கிறாரு. அவரை பார்த்து சிரிக்கிறது மட்டும் இல்லாம அந்த 2 குன்றுகளும் தனக்கே சொந்தம் என்று அதை எடுத்து போறதுக்கு இடும்பனுக்கு அனுமதி கிடையாது என்று அந்த சிறுவன் சொன்னாரு. பார்த்த இடும்பன் சிறுவனை தாக்கத்துக்கு முயற்சி செய்தாரு. ஆனா எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அந்த சிறுவனை வெல்ல முடியல. வந்திருக்குது சாதாரண சிறுவன் இல்லை என்று தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிறுவன் கிட்ட சரணடைகிறாரு. முருகன் தன்னோட உண்மையான தோற்றத்தை காமிக்க இடும்பன் முருகனை வேண்டி அன்னமாதிய தோள்களில் காவடி பாரத்தை சுமந்து வர பக்தர்களுக்கு முருகன் அருள் வழங்கணும்னு இடும்பன் முருகன் கிட்ட வேண்டியிருக்காரு. அன்று முதல் முருகனுக்கு காவடி தூக்கும் வழக்கம் உருவானது. அது மட்டும் அல்லாம இடும்பனின் சீலத்தையும் குருபக்தியை மெச்சின முருகப்பெருமான் அன்று முதல் இடும்பனுக்கு தன்னோட காவல் தெய்வமாக விளங்கும் பேற்றையை அளித்ததோடு இடும்பனை போல் காவடி எடுத்து முருகன் சன்னதிக்கு ஒரு பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதாக வாக்களிச்சாரு. அன்று முதல் முருகன் கோவில்ல காவடி செலுத்தும் வழக்கம் உருவானது. முருகனுக்கு முதல் காவடி செலுத்தினவர் இடும்பன் என்றும் அழைக்கப்படுது. முருகனோட வேத 5 படை வீடுக்கில்லாத தனி சிறப்பு இந்த பழனி மலைக்கு இருக்கு. எதனாலன்னா பக்தர்களுக்கு நன்மை செய்யும் சக்தி கொண்ட சித்தர்களின் ரசபாத கலைகளின் பயன்படுத்தி செஞ்ச அவபாசானங்களில் முருகப்பெருமானின் சிலையை செஞ்சிருக்காரு போகர். இந்த பழனி மலை மீது குடிகொண்டிருக்கும் தண்டாயுதபாணி தெய்வம் தான் அவபாசானம் எங்கக்கூடிய 9 வகையான விஷம் நிறைஞ்ச மூலிகைகளால் செஞ்ச சிலை. அவபாசான சிலையை பத்தி டீட்டெயிலா நம்ம போன வீடியோலயே பேசியிருக்கோம். இதெல்லாம் நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்மளோட அப்பா அம்மா பத்தி தெரிஞ்சுக்கிறது எந்த அளவு முக்கியமோ நம்மளோட கோவிலின் சிறப்புகள் தெரிஞ்சுக்கிறது அதே அளவு முக்கியம். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. முருகனுக்கு தூக்கக்கூடிய காவடிகள்ல எத்தனை வகையான காவடிகள் இருக்குன்னா ஒட்டு மொத்தமா 36 வகையான காவடிகள் இருக்குன்னு சொல்றாங்க. பால் காவடி, பன்னீர் காவடி, சக்கரை காவடி, பூக்கள் காவடி, இந்த மாதிரி 36 வகையான காவடிகள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 36 வகையான காவடிகள்ல நம்ம ஊர்ல பிரபலமானது என்னன்னு பாத்தீங்கன்னா மயில் காவடின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மயில் கால் காவடின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த காவடிகளுக்கு என்னென்ன பலன்னு பாத்தீங்கன்னா அங்க காவடி என்பது நீடித்த புகழ் கிடைக்கும். வெள்ளி காவடிக்கு நல்ல ஆரோக்கியம், பால் காவடிக்கு செல்வ செழிப்பு, சந்தன காவடி என்பது வியாதிகள் நீங்கும், பன்னீர் காவடிக்கு மனநல குறைபாடுகள் நீங்கும், சர்க்கரை காவடிக்கு சந்தான பாக்கியம் அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அன்ன காவடி அதாவது சாப்பாடு காவடிக்கு வறுமை நீங்கும், இளநீர் காவடிக்கு ஸ்கின் டிசீஸ் அதாவது சர்ம நோய்கள் எல்லாம் நீங்கும், அலங்கார காவடிக்கு திருமண தடை நீங்கும், அக்னி காவடி என்பது திருஷ்டி தோஷம், பில்லி சூனியம், செய்வினை நீங்கும், கற்பூர காவடி என்பது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும், சர்ப்ப காவடி என்பது குழந்தை வரம் கிடைக்கும், மஞ்சள் காவடி என்பது வாழ்க்கையில வெற்றி கிடைப்பதற்காக, வேல் காவடி என்பது எதிரிகளோட தொல்லைகள் நீங்குவதற்காக, புஷ்ப காவடி என்பது நாம என்னென்னலாம் நினைச்சோமோ அது எல்லாமே நடக்கிறதுக்காக. இப்போ நம்ம பாத யாத்திரை ஜர்னில சின்னதாக ஒரு ஆல்ட்
இதுக்குள்ளே தான் நம்ம போயிட்டு குளிச்சுட்டு நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ண போகிறோம். வண்டிங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆப்வியஸ்லி உள்ளே கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா உள்ள எல்லாம் அங்கங்க நின்று குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்க போய் நம்ம வீடியோ எடுக்கிறது சரியா படல. மறுபடியும் நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முருகனோட சிறப்புகள், பழனியோட சிறப்புகள் எல்லாம் பேசிக்கிட்டே நம்ம டிராவல் பண்ணலாம். தேர்காவடி இழுப்பாங்க. தேர்காவடி பயங்கர அலங்காரமாக இருக்கும், ரொம்பவே வெயிட்டாக இருக்கும். முதுகுல எல்லாம் அழகு குத்தி இழுத்துக்கிட்டு வருவாங்க. தேர்காவடி உயிர் காப்பாத்தினதுக்கு முருகனுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக முருகனுக்கு தூக்கக்கூடிய காவடி. மச்சக்காவடி என்பது வழக்கு விஷயங்களில் விடுபட்டு நேர்மையான தீர்ப்பு கிடைக்கும். மயில் காவடி என்பது வீட்டில் இன்பம் நிறைய, குடும்ப பிரச்சனைகள் நீங்குவதற்காக. வேல் காவடி என்பது எதிரிகள் நம்மளை பார்த்து அஞ்சிட. இதே மாதிரி ஒவ்வொரு விதமான காவடிக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது மயில் காவடி. மயில் காவடி தான் நம்மளோட ஊர்கள்ல இருந்து அங்கங்க பார்க்கக்கூடிய காவடி. அதிகாலை டிஃபன் பொங்கல், கேசரி, வாழைக்காய் பஜ்ஜி. வாழைக்காய் பஜ்ஜி டாப் நாச். நம்ம கூட வந்த குரூப்புக்காக இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கூட வந்தவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல, பட் நாம ரொம்ப சுவையான டிஃபனை சாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட வாழ்க்கை மாதிரி இந்த ஜேர்னி ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு. வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. இந்த ஜேர்னில அடுத்து என்ன கிடைக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஈரோட்ல இருந்து இப்போ நம்ம கிட்டத்தட்ட 35-40 கிலோமீட்டர் வந்திருப்போம். இங்க இருந்து பழனிக்கு அப்ராக்சிமேட் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அது கூடயே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஜேர்னியை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. வெயில் அதிகமாயிட்டா நடக்க முடியாது. மதியம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலமாக தான் அதிக பொதுமக்கள் நடக்க ஆரம்பிப்பாங்க. பேக்கரியில் ஏதாச்சும் சின்ன சின்ன ஸ்நாக்ஸை வாங்கிட்டு இல்லை காஃபி டீ குடிச்சிட்டு நம்மளோட ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம குரூப் இங்கே தான் நடக்கிறாங்க. எதையும் அவங்க பொறுமையாக நடந்து மட்டும் நம்ம முன்னாடி போய் வெயிட் பண்ணலாம். பழனிக்கு இங்கேருந்து சரியா 68 கிலோமீட்டர். அன்னதானத்துக்காக கியூ. பரோட்டாவும் சால்னாவும். இந்த மண்டபத்தில் தான் நம்ம நைட்டு போய் தங்கலான்னு இருந்தோம், பட் உள்ள அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் நம்ம பயணத்தை தொடங்க போறோம். இப்போ நைட் சாப்பிடக்கூடிய இடம். ஃபுல் டே டிராவல் பண்ணிருக்கோம். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல இடமா கிடைச்சா நல்லா இருக்கும். இப்போ நம்ம அந்தியூரை ரீச் பண்ணிட்டோம். இப்போ நைட்டு 1:30 மணி ஆச்சு. நைட்டு தூங்குறதுக்கு ஒரு சின்ன இடமா கிடைச்சிருக்கு. நைட் இங்கேயே தங்கிட்டு மறுபடியும் நாளைக்கு காலையில் நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.